ஆகையால் மகாதேவருக்கும் எனது அன்னைக்கும் கோடான கோடி வணக்கங்கள். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. பல வருடங்களாக இந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்கிறது. எனது மைந்தனின் மேனியை அது சுட்டெரிக்கிறது. பல வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த அக்னியை நம்மால் அணைக்க இயலவில்லை. இந்த அளவிற்கு கடினமான தவத்திற்கு பிரம்மதேவர் நிச்சயம் செவிசாய்ப்பார். ஆனால் பிரம்மதேவருக்கு என்ன நேர்ந்தது? அவர் ஏன் அந்தகாசுரனின் அழைப்பிற்கு செவிசாய்க்கவில்லை? நிச்சயமாக நமது பாதையில் இடையூறாக இருப்பது நாராயணராகத்தான் இருக்க வேண்டும். வேண்டாம் பிரம்மதேவா, அந்தகாசுரனுக்கு வரமளிக்க தாங்கள் செல்லக்கூடாது. ஒருவேளை தாங்கள் எனது வேண்டுகோளை புறக்கணித்து சென்றால் இங்கு யுத்தம் நிகழும். இங்கு யுத்தம் நிகழும். ஆனால் ஏன் நாராயணா, என் கடமையை செய்ய விடாமல் ஏன் தடுக்கிறீர்கள்? இது தவறல்லவா? என்ன காரணம்? காரணம் உள்ளது பிரம்மதேவா. கேள்வி கணைகளை தொடுக்க வேண்டாம். என் நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். அந்தகாசுரனுக்கு வரமளிக்க செல்லக்கூடாது. மகாதேவா, 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 மகாதேவா! எனக்கு உதவுங்கள் மகாதேவா. நாராயணர் என் கடமையை செய்ய விடாமல் தடுக்கிறார். நான் என்னதான் செய்வது? எனக்கு வழிகாட்டுங்கள், எனக்கு வழிகாட்டுங்கள் மகாதேவா. மகாதேவா, நாராயணர் தன் விருப்பத்தை மற்றவர் மீது செலுத்தக்கூடாது. வாருங்கள், நாம் அவரை தடுத்தாக வேண்டும். கர்ம பலனின் சித்தாந்தத்திற்கு இடையூறாக இருப்பது பாவமாகும். பாவத்திற்கு தண்டனை வழங்குவது அவசியம். வேண்டாம் தேவி. ஒருவேளை நான் நாராயணர் முன் சென்றால் மீண்டும் நான் அவரை எதிர்க்கும் நிலை உருவாகும். நாராயணர் நான் வணங்கும் தெய்வம். அவரை மீண்டும் இவ்வாறு எதிர்ப்பது இருவருக்கும் அழகல்ல. சரி மகாதேவா, நாராயணருக்கு நான் தண்டனை வழங்குவேன். வேண்டாம் தேவி, எங்கும் செல்ல வேண்டாம். கூறுவதை கேளுங்கள். நான் என்ன செய்வது மகாதேவா? தேவி, அந்தகாசுரனின் தவத்திற்கு நிச்சயம் அவனுக்கு பலன் கிடைக்கும். அதேபோல் கடமையை செய்ய விடாமல் நாராயணர் பிரம்மதேவரை தடுத்ததற்கு தண்டனையும் உண்டு. பிரம்மதேவரை தடுத்ததற்கு தண்டனையும் உண்டு. அது அற்புதம். குருதேவா, மகாதேவரின் இந்த அறிவிப்பு நமக்கு கிடைத்துள்ள நற்செய்தியாகும். ஆனால் நாராயணருக்கு இது மிகவும் கெட்ட செய்தியாகும். மகாதேவர் கூறுவதை கேளுங்கள். பாதையை விட்டு விலகுங்கள். என்னால் இயலாது.
தாங்கள் அந்தகாசுரனுக்கு வரமளிக்க செல்லக்கூடாது பிரம்மதேவா. அதற்காக இந்த இயற்கை எனக்கு என்ன தண்டனை அளித்தாலும் அதை நான் மனதார ஏற்பேன். பிடிவாதம் கொள்ளாதீர்கள் நாராயணா. என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவா. ஆனால் பிரபஞ்சத்தின் நலனிற்காக இதை நான் செய்ய வேண்டியது அவசியமாகும். இனி என்ன நடக்கும் குருதேவா? நாராயணர் மிகவும் திடமாக நிற்கிறாரே. ஒருவேளை மகாதேவர் மற்றும் நாராயணரின் இந்த யுத்தத்தில் என் மகன் அந்தகாசுரனின் தவம் வீண் போய்விடக்கூடாது. எந்த அந்தகாசுரனை நாம் அசுர குலத்தின் சக்கரவர்த்தியாக்க நினைக்கிறோமோ இப்பொழுது அவன் சாம்பலாகிவிடக்கூடாது குருதேவா. அந்தகாசுரனுக்கு வரமளிக்க நீங்கள் செல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த வரத்தினால் என்னவெல்லாம் நிகழும் என்பதை தாங்கள் அறிய மாட்டீர்கள் பிரம்மதேவா. ஆகையால் நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த தவறை செய்வதற்கு தங்களை அனுமதிக்க மாட்டேன். அசுரமாதா திதி, பிரம்மதேவர் வரமளிக்க இங்கு வர இயலாதென்றால் பிரம்மதேவரை காண அந்தகாசுரன் அங்கு செல்லலாம் அல்லவா? அது எவ்வாறு சாத்தியமாகும் குருதேவா? சந்தேகமே வேண்டாம், நடக்கும். ஒரு அசுரன் தவத்திற்கான வரத்தை பெற பிரம்மலோகத்திற்கு நிச்சயம் செல்வான். குருதேவா, எனது மைந்தன் பிரம்மதேவரின் தவம் மற்றும் நாராயணரின் அக்னிக்கிடையே இருக்கிறான். அவனால் எவ்வாறு பிரம்மலோகம் செல்ல முடியும்? பக்தியின் மார்க்கத்தில் இழந்த மேனியை பக்தியின் வாயிலாகவே திரும்ப பெற முடியும். இந்த வன்மத்தின் அக்னியில் நாம் அன்பை சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை குருதேவா, வேற ஏதேனும் வழியை கூறுங்கள். நான் எனது மைந்தனை இவ்வாறு காண இயலாது. ஒரு அன்னையின் வேதனையை என்னால் உணர முடிகிறது. ஆனால் இதுவரை அசுர குலத்தில் எத்தனை அசுர வீரர்கள் இருந்தார்களோ அவர்களை விட அதிக வேதனையை இவன் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் லோக நியமப்படி எந்த அளவிற்கு வேதனையை இவன் அனுபவிக்கின்றானோ அந்த அளவிற்கு சக்திசாலியாக இவன் மாறுவான். அதற்கு பிறகு இவன் பெறக்கூடிய சக்தியை பிரபஞ்சத்தில் எவராலும் எதிர்க்க முடியாது அசுரமாதா. இதை பெற்றுக்கொள் அசுரமாதா. இதை அந்த அக்னியில் இட்டுவிடு. எனது மாயையால் உருவான அக்னி அந்தகாசுரனின் மேனியில் போய் சேர்ந்து விடும். பிறகு அது அவனது உடலை முழுவதுமாக எரித்து எலும்புகளாக மாற்றிவிடும். பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. இதுவரை அசுரர்களின் தவத்தில் தன்னலம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்று நாராயணரின் பிடிவாதத்தால் அதில் அன்னையின் தாய்மையும் குரு சீடன் மீது வைத்திருக்கும் அன்பும் இணைந்திருக்கிறது மகாதேவா. இந்த மாற்றமானது அந்தகாசுரனுக்கு சக்தியை மட்டுமல்ல, அசுர குலத்திற்கே உலகிலும் உயர்ந்த பதவியையும் தரும். ஓம் பிரம்மதேவாய நமஹ. அன்னையே, தந்தையே, ஒருவேளை சுக்ராச்சாரியர் கூறியதைப் போல் அந்தகாசுரன் வரத்தை பெற பிரம்மலோகம் சென்று விட்டால் வரத்தை பெற்ற பிறகு உலகையும் வெல்வது மிகவும் எளிதான
முடியாமல் இருந்ததோ அங்கெல்லாம் அந்தகாசுரன் எளிதாக செல்வானே. அத்தத்துவத்தை நாராயணர் புரிந்து கொள்ள மறுக்கின்றாரே. ஓம் பிரம்மதேவாய நமஹ. 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 கேட்கிறதா நாராயணா? அது ஒரு பக்தனின் அழைப்பாகும், வேதனையின் அழுகுரலாகும். இப்போது நான் எவ்வாறு அதை புறக்கணிப்பது? இப்பிரபஞ்சத்தின் எதிர்காலத்திற்காக, அப்பாவிகள் அழுவதிலிருந்து காப்பாற்றுவதற்காக இன்று தாங்கள் அந்தகாசுரனின் இந்த அழைப்பை புறக்கணிக்க வேண்டும். சிவசக்தியின் அம்சம் தவறான பாதையில் செல்வதிலிருந்து தடுப்பதற்கு இதை